இங்கே இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதனால எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்க மாதிரி இங்கே ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கா. திமுகவினுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், திமுகவினுடைய இளைஞரணி விங்கா இருக்கட்டும், திமுகவினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டா இருக்கட்டும், அவங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட் அது இதுன்னு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்திலையும் எல்லாம் கண்ட்ரோல், எல்லாம் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இதை பூரா தான் மக்கள் பார்த்து நம்பி நமக்கு ஓட்டு போடுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல மக்கள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்க ஓட்டு போட மாட்டான்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாராவது சொல்லணும் இவங்களுக்கு. கஷ்டப்படுறது மக்கள், நீங்க காட்டுறது பூரா அவனுக்கு ஏறவே ஏறாதுன்றது இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. 5 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு சைடில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டமே படாத மாதிரி இவங்க வீடியோவா வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. அதான் நடந்துட்டு இருக்கு சார். உண்மை முதல்வன்று சொல்றது நியாயமான ஒரு வாக்கியம் தான். ஏன்னா கஷ்டப்படுற மக்கள்கிட்ட நீ கஷ்டமே பண்ணலான்னு ஒரு வீடியோ காட்டுறது எனக்கு எப்படி சார் இருக்கும்? நான் எவ்வளவு கொதிச்செழுவேன். அந்த கொதிச்செழுந்த மக்கள் 2026 காட்டுவாங்க சார். என்னன்றது திமுக அரசாங்கத்துக்கு எந்த இடத்துல தப்பு நடந்துன்னு காட்ட சார். இல்லாமல் சார் திமுக ஒரு தடவை கூட ரெப்பிட்டேட்டிவா அந்த அரசாங்கத்தை அமைச்சதே இல்லை.